குருபியோ நமக. வரும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் வக்ரம் அடைகிறார். இந்த வக்ர நாட்கள் மொத்தம் 139 நாட்கள். அதாவது ஜூன் 29 முதல் வரும் நவம்பர் 15 வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். சாதாரணமாக 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரம் அடைவார். சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும் பொழுது சனி வக்ரம் அடைவார். மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார். நம் எல்லோருக்குமே தெரியும், சனி ஒரு மந்தன் என்று. எந்த செயலையும் காலதாமதப்படுத்துவான். நாம் அறிந்த உண்மை இது. அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான், சீர்தூக்கி பார்க்க வைப்பான், நம் பிழைகளை உணர வைப்பான், நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான், உண்மை நிலையை புரிய வைப்பான், நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான். சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள். நம்மை ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான். பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான். இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான். இந்த கிரகம் படிப்பு, விவசாயம், கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம். இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை. நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். நாம் வாழும் முறைகள், நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்து கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கிரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான். சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான். ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார். பின் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார். இந்த காலகட்டத்திலே 12 ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம். ஜூன் 29, 2024 இரவு 11:28 வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 ராத்திரி 6:50 வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும். அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும். நீதி, நியாயம், நேர்மை, தர்மம், ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான். பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை, தசா புக்தி, அந்தரம், அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது, கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது, 7.5 சனி இருக்கின்றதா, அஷ்டம சனி இருக்கின்றதா, ஜன்ம சனி இருக்கின்றதா, அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா, அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும். எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். இனி இந்த சனி வக்ர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களே, கண்டக சனியின் காரணத்தினாலே நீங்கள் பலவித உடல் உபாதைகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். பலவிதமான உடல் அசௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. இனி அந்த நிலை மெதுவாக குறையும். கணவன் மனைவி உறவு இதுவரை இருந்த விரிசல்கள் குறையும். அந்யோன்யம் கூடும். 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வியாபார பங்குதாரர்கள் யாரெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ அவர்களுடன் உங்களுக்கு நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். செலவுகள் கட்டுக்குள் வரும். காரிய சித்தி ஏற்படும். கடல் தாண்டி செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யோகமான நேரம் இது. சிம்மத்தின் களத்திரஸ்தானத்தில் கண்டக சனியாக அமர்ந்திருக்கின்றார். மன அழுத்தம், வேதனை, பரபரப்பு காரணமாக பல தொல்லைகள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். கணவன் மனைவி பிரச்சனைகள், தகாத உறவு போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். 139 நாட்களுக்கு இந்த நிலை மாறி
குடும்ப ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தை தவறவிட்டால் அடுத்த 3 ஆண்டு காலம் குறித்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களே, இந்த 139 நாட்களை தவறவிட்டால் அடுத்த 3 ஆண்டு காலம் திருமணம் நடக்காது. காரணம், சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து அஷ்டம சனியின் தாக்கம் ஏற்பட போகிறது. கண்டக சனியின் தாக்கம் இனி குறைய ஆரம்பிக்கும். உடல் வலிமையும் மன வலிமையும் கூடும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். பலவிதமான சுப காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். உங்கள் சேமிப்பு எல்லாமே சுப விரயமாக செலவாகும். வேலை தேடி அழைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். குழந்தைகளுடைய உயர் படிப்புக்காக அவர்கள் கடல் தாண்டி செல்வார்கள். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றம் உத்தியோக நிமித்தமாக இருக்கலாம், அல்லது புதிய தொழிலுக்காக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். சிம்மராசிக்காரர்களான உங்களுக்கு பொதுவாகவே சனி பாதகாதிபதி. ஆனால் இந்த வக்ர சனி என்பவர் உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுப்பார். நிலப்புலன்கள் வாங்குவீர்கள். சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். இதுவரை வண்டி வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்து வாங்க முடியாமல் ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் வண்டி வாங்குவீர்கள். சிலர் வைத்து கொண்டிருந்த வண்டியை விற்றுவிட்டு புதிய பெரிய வண்டிகள் வாங்குவீர்கள். தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். குழந்தை பிறப்பு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம்.